பாருங்க அந்த காலத்துல யூஸ் பண்ண பீரங்கி குண்டு இப்பதான் ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து வரும். விலங்கியல் கூடம் ஜுவாலஜி கேலரி. திப்பு சுல்தான் அழைச்ச ஜெயில் நினைக்கிறேன். திப்பு சுல்தான் தானே? எங்க ஸ்கூலுக்கு பண்ணாதான் தெரியும். இதுதான் பச்சை பாம்பு, மெலிசா இருக்குது ஆனா ஒயிட் ஆயிட்டு இருக்குது. நீர்வாழ் பறவைகள் இது எல்லாமே தண்ணியில் இருக்கிற பறவைகள். இதுல நீங்க எத்தனை பார்த்திருப்பீங்க? சூப்பரா இருக்கு. இது ஆக்சுவலி வந்து ரொம்ப பழமையா இருக்கும். அது அப்படியே சில மாதிரி வச்சிருக்காங்க, தெரியுதா? மான் சாப்பிட்ற மாதிரி. இது எல்லாமே உண்மையானது. அது அப்படியே இங்க பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். என்னென்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில் புதை பொருளாக கிடைச்சா யாருக்கு சொந்தம்? உங்கள் வீட்டு தோட்டத்திலே கிடைக்குதுங்க. உங்கள் லேண்டில் யாருக்கு சொந்தம்? கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். எப்படி சொல்கிறீங்க? அதுதான் அந்த சட்டம். இந்திய புதைப்பொருள் சட்டம் 1878 என்ன சொல்லுதுன்னா, பூமிக்கு அடியில் ஒரு அடி ஆழத்தில் எது கிடைச்சாலும் ரைட்டா, அதை வந்து அந்த கற்சிற்ப மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் தான் அதனுடைய அதிகாரி. அவங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அருங்காட்சியகத்துக்கு கொடுப்பாங்க. காஞ்சிபுரத்தில் கிடைச்சா காஞ்சிபுரம் மியூசியம், வேலூர் இப்போ ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் எது கிடைச்சாலும் இந்த மியூசியத்துக்கு வரும். ரைட்டா, நீங்கள் ஒன்று எந்தெந்த ஊரில் இது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அதில் லேபிள் இருக்கும். ரைட்டா, அது கல் சிலையாக இருந்தாலும் சரி, நாங்கள் உள்ளே வச்சுருக்க பஞ்சலோக சிலையாக இருக்கட்டும், நாணயமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கும். இது மாதிரி இங்கே 8 கேலரி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கற்சிற்ப கூடம், முந்து வரலாற்று கூடம், ஓவிய கூடம், நாணய கூடம், அடுத்து இயற்கை அறிவியல் கூடம், அடுத்து பனிமக்கூடம், மானுடவியல் கூடம் அப்படின்னு 8 கூடம் இங்கே வச்சுருக்கோம். ரைட்டா, இது இல்லாமல் இங்கே 12 கேலரியில் வேலூர் சிப்பாய் புரட்சி கூடம். ஏன்னா நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, சூரியனே அஸ்தமிக்காத தேசம் எங்கள் தேசம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் இருந்தான். அவனை ஒருத்தன் இல்லை, 2 பேர் இல்லை, 113 பேரை இதே இந்த ஜூலை 220 வருஷம் முன்னாடி 1806 ஜூலை 10 அவங்கள கொன்னாங்க. யார்? நம்ம இந்தியன்ஸு கொன்னாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய காரணம்லாம் நாங்கள் பிக்சரில் வச்சுருக்கோம், போய் பாருங்கள். காரணங்கள் என்ன, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களும் நம்ம வேலூர் சிப்பாய் புரட்சி கூடத்தில் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு உலகம் முழுக்க இருந்தப்போ எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு ஊர் எதிரானா வேலூர். ரைட்டா, அவ்வாறு பல்வேறு விஷயங்களும் இருக்குது. பொறுமையாக பாருங்கள். சாப்பிட்டீங்களா எல்லோரும்? வெரி குட். அப்போ பொறுமையாகவே பார்க்கலாம். ரைட்டா, ரைட். அவ்வாறு ஒரு சின்ன விஷயம் இங்கே வச்சுருக்கோம். என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து கரிகிரி மாயகூஜா. கரிகிரின்றது இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு சின்ன கிராமம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிகிரி ஸ்கின் கேர், லெப்ரசி அந்த இதுக்கெல்லாம் கூட சிஎம்சியோட அனெக்ஷன் வச்சுருக்காங்க. பட் ஏன்னா நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து சிறப்பம்சமாக அந்த கரிகிரி என்ற 200 வருஷங்களுக்கு முன்னாடி ஆற்காடு நவாப்ஸ் இந்த பகுதி ஆண்டார் இல்லையா, அவங்களோட சேஃப்டிக்காக இது பண்ணுற. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஜாரை? சரிகிரி ஜார். ஸோ எல்லோரும் பெட் பாட்டில் வச்சுருப்பீங்க. இந்த டம்ளரில் தண்ணீர் இருக்கா இல்லையா? சார் தலைகீழ கவுத்தா என்ன ஆகும்? சார் இந்த ஜாரில் ஊற்றுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரெடியா? பாருங்க சார், டீ மாஸ்டர் டீ ஆத்துற மாதிரி தண்ணீரை ஊற்றிட்டேன். ரைட்டா, இப்போ எங்கே இருக்குது தண்ணி? இப்போ எங்கே இருக்குங்க? சைடில் இருக்கு. எந்த ஒரு பாட்டில் இருந்தாலும் என்ட்ரி ஏதோ அது வழியாக தானே எக்ஸிட் ஆகணும். கரெக்டாக இல்லையா? இது வழியாக உள்ளே போதோ அது வழியாக தானே வெளில வரும். நீங்கள் வச்சுக்கிற பெட் பாட்டில் வேணால் தரேன், தண்ணி தரேன், அதேமாதிரி செஞ்சு காட்டுங்க. சரிங்களா? ரைட், இதெல்லாம் என்ட்ரி ஆயிடுச்சு. ஓகே, சரி. எப்போ எக்ஸிட் ஆகும்? எப்படி ஆகும்? எதில்? இது எக்ஸிட். ரைட்டா, இது நாசல் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் இந்த ஷேப் யூனிவர்சல் ஷேப். பட் எனக்கு கேள்வி என்னென்னா, நாங்கள் வந்து வேர்ல்டில் இருக்க சயின்டிஸ்ட் ஒரு 7 பேர், இந்தியன் சயின்டிஸ்ட் ஒரு 8 பேரோட பிக்சர், அவங்க என்னென்ன சாதனை வச்சுருக்கோம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு டாக்கிங் விஞ்ஞானிகள்லாம் கூட வச்சுருக்கோம் இப்போ ரீசெண்டாக. ஸோ நியூட்டன்லாம் வச்சுருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம். நியூட்டனின் 3வது விதி, கிராவிடேஷன். மேலே எந்த பொருள் ஆப்பிளை பார்த்தாரு, மேலேருந்து கீழே வருது, ஏன் வருது அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணார். அவர் நியூட்டன் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பிக்சரில் வச்சுருக்கோம். நாட் ஓன்லி நியூட்டன். ரைட்டா, உலகத்தில் இருக்க விஞ்ஞானிகளோட பிக்சர்ஸு, அவங்க செஞ்ச சாதனை. மேரி கியூரி என்ன பண்ணாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணாங்க, அதெல்லாத்தையும் வச்சுருக்கோம் ஒரே இடமா. செல்ஃபி வித்து
சயின்டிஸ்ட் போனால் அந்த கேலரியில் நீங்கள் யாரெல்லாம் செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த சயின்டிஸ்ட் பக்கத்தில் வேணால் நீங்கள் எடுத்துங்க நம்ம சொல்லிடலாம் ஏங்க அவங்கள வந்து நீங்கள் செல்ஃபி வித் சயின்டிஸ்ட் அந்த கேலரி ரைட்டா ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளாம் ஆகணுன்றதுக்காக தான் அவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் பேசுவார் ரைட்டா. அந்த மாதிரி நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா இந்த ஜாரில் இங்கே தண்ணீர் ஊற்றுறோம் ரைட்டா, ஒரு ஃபோட்டோ எடுங்க ரைட்டா. ஊற்றியாச்சா, தண்ணீர் ஊற்றணும், இது வழியாக வரணும், வரல இந்த சைடு வரும், மூடிக்கா கவுக்காமல் இப்படி கவுக்கணும். இல்லை எப்படியா இருந்தாலுங்க ஊற்றணும், இது தானே ஊற்றுறோம், இப்படி கவுக்கணும் தான் வரணும். இல்லை ஏமா பிடிக்காம நம்ம கீழே போட்டா இது மேடப்பா டெரகோட்டா கீழே போட்டால் என்ன ஆகும், பீஸாக உடஞ்சி ரைட்டா. இதை செஞ்சவர் வெங்கடேச உடையார் நவ் இஸ் நோ மோர் ரைட்டா. கரிகின்ற கிராமத்தில் மியூசியம் 1985 சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து இதெல்லாம் வச்சு நம்ம ஆந்த்ரோபாலஜி கேலரியில் வச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய டைப்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கு ரைட்டா. என்னென்ன என்ட்ரி ஆன சைடு வரணும், இல்லை இப்படி பிடிக்கலாம் அப்படி பிடிக்கலாம், சரி ஹேண்டில் பிடிச்சி திருப்பவா, எப்படி திருப்பினாலும் ஊத்தன வழியாக வரல. சார் ஒரு டவுட்டு, அது அவர் கண்டுபிடிச்சாரா இல்லை ஏற்கனவே கண்டுபிடில? இது வந்து டெக்னாலஜி ஓல்டு. ஓகே ஓகே. இந்த டெக்னாலஜி பெர்ஷியாலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கரிகிரியில் 7 உடையார் ஃபேமிலியில் செஞ்சுட்டு இருந்தாங்க. யாருக்காகன்னா ஆற்காடு நவாப்ஸுக்காக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, எப்படி வீட்டில் மஞ்சாடி வச்சுருப்போம்ல, எத்தனை ஒரே பாத்திரமாக வச்சு சமைப்போம், இல்லை 7 பாத்திரம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஜாரை அவர் ஆற்காடு நவாப்ஸுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க ரைட்டா. இப்போ அந்த கிராமத்தில் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, யாரும் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த டெக்னாலஜி அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொண்டு போகல ரைட்டா. அதனால தான் நம்ம மியூசியத்தில் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம ஆந்த்ரோபாலஜி கேலரி மானுடவியல் கூடத்தில் வச்சுருக்கோம். கத்தி கவடாலாம் வச்சுருப்போம். அது ஆற்காடு நவாப், அதே மாதிரி இங்கே ஆரணி ஜாகிர்தார்னு இருந்தாங்க, அவங்க பயன்படுத்தின பொருட்களை தான். ஒன்னொருத்தில் லேபிள் இருக்கும், பொறுமையாகவே பாருங்கள் ரைட்டா. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெக்னாலஜி என்ன சொல்ல முடியும்? இந்த டெக்னாலஜி எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா, ஒரு பீஸை உடஞ்சி போன ஒரு அந்த இது காமிச்சார் அவர். பார்த்தா என்ன இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். ஸோ இப்போ தண்ணீர் உள்ளே இருக்கு இல்லையா, இப்படி கவுத்தா வரல இல்லை, பட் இப்படி சாய்க்கணும் பாரு. அதான் அவங்க கேட்டாங்க, இப்படி சாய்ங்க இப்படி சாய்ங்க இப்படி சாய்ச்சா வரும் ரைட்டா. என்ன டெக்னாலஜின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி. ஒரு யூ வடிவ குழாய் இருக்குது ரைட்டா. இந்த இதில் இந்த என்ட்ரி ஆச்சு, ஒரு யூ ஷேப் பைப் இருந்துச்சுன்னா இது வழியாக இப்படி தலைகீழ கவுத்துறப்போ அந்த யூ பைப்பு ஏறி அப்படி வராது இல்லை ரைட்டா. அதனால் இந்த மாதிரி யாரை அவங்களுக்காக செஞ்சு கொடுங்க. எதற்காகன்னா எதிரிகள் யாருன்னா வந்து திடீர்னு ஒரு பாய்சன்லாம் கலந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் இது போன்ற ஜாரை செஞ்சு கொடுத்துருந்தோம் ரைட்டா. இப்போ ஆள் இல்லை, 5 வரை கிடையாது. ஓகேவா, கிளியரா? இப்போ தேங்க்யூ. சயின்டிஸ்ட் கேள்வியில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கிளாஸ் போட்டுருக்காரு. இப்போ இந்த கிளாஸோட ஃபார்முலா அவர் கண்டுபிடிச்சு தருவாரா? தாத்தா இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் போயிட்டாரு. வேலூர்ல இருக்க எத்தனை பேருக்கு இந்த அருங்காட்சியத்தை பத்தி தெரியும்? பார்த்தவங்களுக்கு புதிய அப்டேட் இருக்கு, பார்க்காதவங்களுக்கு அப்டேட்டாவே இருக்கு. வாங்க. ஆமாங்க, இப்போ நம்ம வேலூர்ல அருங்காட்சியகத்தை புதுப்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வேலூர்ல மியூசியம் வந்து நம்ம ஊர்ல எப்பத்துல இருந்து இருக்கு சார்? வேலூர் அருங்காட்சியகம் 1985 வருஷம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இப்போ டவுன் ஹால்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல மியூசியம் ஆரம்பிக்கப்பட்டது. 6வது மாவட்ட அருங்காட்சியகமாக மியூசியம் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24 மியூசியம் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் மியூசியம் 38 மாவட்டங்களில் 24 இடத்துல இது போன்ற மியூசியம் இருக்குங்க. இந்த மியூசியம் வந்து 6வது மாவட்ட அருங்காட்சியகமாக 1985, அதாவது 1985ஆம் ஆண்டு நகர அரங்கம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டு, அப்புறம் 1999லேருந்து இங்கே கோட்டைக்கு ஷிஃப்ட் பண்ணி, இது பார்த்திங்கன்னா கோர்ட்டு பில்டிங்காக இருந்துச்சு. ஓகே, அந்த பில்டிங்காக இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம இடமாறுதல் செய்யப்பட்டு இந்த அருங்காட்சியகம் 1999லேருந்து வேலூர் கோட்டையில் இயங்கி வருகிறது. இங்கே நம்மளுக்கு ரொம்ப பழசானனா என்ன ஒரு இந்த அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆம் தேதியிலேருந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய கட்டடமும் சரி, இந்த புதிய கட்டடத்திலும் சரி, மொத்தம் 20 காட்சி கூடங்கள் இருக்கிறது.
இந்த 20 காட்சி கூடங்களில் பார்த்தப்போ 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஈமப்பழி, அந்த காலத்தில் இறந்து போனாங்கன்னா அந்த சுடுமண்ணில் ஈமப்பழையில் வச்சு அந்த அரிசியெல்லாம் வச்சு புதைக்கின்ற வழக்கம் இருக்குது. அடுத்து 10,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல் ஆயுதங்கள், அதாவது கற்கால மனிதன் பயன்படுத்திய கல் ஆயுதங்களை வச்சுருக்கோம். அடுத்து 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலோக சிற்பங்கள், அந்த மாதிரி சிற்பங்கள், இது போன்ற விஷயங்களை வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கூடமே பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்கின்ற மறைந்த இந்த மிகப்பெரிய தலைவர்களை பற்றி அந்த பிக்சர்ஸ் தான் நாங்கள் இந்த ஐகான்ஸ் ஆஃப் வேலூர்ன்ட்டு இந்த இது வச்சுருக்கோம். இந்த ரூமில் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து சயின்டிஸ்ட் கேலரின்னு ஒன்று வச்சு செல்ஃபி வித் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி இந்த அறிஞர்கள் அதில் மையப்பகுதியில் பேசும் விஞ்ஞானியாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை வச்சுருக்கோம். அடுத்து வந்து சிறுவர்களை கவர்கின்ற விதமாக, ஏன்னா கோட்டை வேலூர்லே எந்த இடத்துல நிறைய மரம் செடி கொடி இருக்குன்னா ஒரே இடம் வேலூர் கோட்டை தான். நீங்கள் மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிச்ச இடம்லாம் காங்கிரீட்டாக இருந்தால் கூட வேலூர் கோட்டையில் தான் அந்த மரம் இருக்கும். இந்த மரம் இல்லையே மனிதன் இல்லை என்ற உணர்த்துகின்ற விதமாக பேசும் மரம்னு ஒன்று வச்சுருக்கோம். எதற்காகன்னா இது வந்து வருகின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் இதை வந்து அருங்காட்சியகத்தில் அவங்களை கவர்ந்த பொருள் ஒன்று ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் பசங்க வந்தாலே எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே பழைய பொருட்கள், புதுசாக பார்க்குறப்போ அது பழசே புதுசாக அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கேள்வி ஞானம் பிறக்கும். ஏன்னா அது சிற்பங்களோட இதுன்றது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களும் ஏதோ ஒரு சப்ஜெக்டாக அவங்களுக்கு பிடிக்கணுன்றதால பல்வேறு தலைப்புகளை, உதாரணத்துக்கு அழிஞ்சு போன அஞ்சல் தலைகள் கூட, அஞ்சல் தலை யார் இப்போ பயன்படுத்துகிறோமோன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. பட் அந்த 1000 அஞ்சல் தலைகள் வச்சுருக்கு. அதே மாதிரி நாணயங்கள் 1 பைசா 2 பைசா டினாமினேஷனே இப்போ அழிஞ்சு போச்சு. ஆமாம், அதை பார்க்கணும்னா மியூசியம் தான் வரணும். அதே மாதிரி சுடுமண் சிற்பங்கள் வச்சுருக்கோம். அடுத்து வந்து கரிகிரின்ற கிராமத்தில் இருந்த அந்த மேஜிக் ஜார், அந்த கலரே வித்தியாசமா இருக்கு. அது கரிகிரி, வேலூர்ல இருக்கு. வேலூர்ல கரிகிரியில செய்யப்பட்ட, அது ஆற்காடு நவாப்புக்காக செய்யப்பட்ட ஒரு சுடுமண் இது வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து கலை பண்பாட்டு சின்னங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக திகழ்கிறது அருங்காட்சியகம் என்றால் மிகையில்லை. இது இல்லாமல் 136 ஏக்கர் கோட்டை எப்படி இருக்குன்றது இது மாதிரி வச்சிருக்கோம். ஸோ நோக்கம் வந்து இதை பார்க்கின்ற பொதுமக்களுக்கும் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் ரெண்டும் சேர்த்து எடுடெயின்மெண்ட்டாக மியூசியம் இருக்கும். வெறும் என்டர்டெயின்மெண்ட்டும், சினிமா போகிறோம் என்டர்டெயின்மெண்ட்டு, பட்டு கல்வி போகிறோம், லைப்ரரி போகிறோம், எஜுகேஷன். பட் இது வந்து எடுடெயின்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக மியூசியம்னா இருக்குன்னா மிகையில். சரவணன், காப்பாட்சியர், அரசரங்காட்சியகம். ரொம்ப நன்றி சார். சார் வந்து வர பிள்ளைகள் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்தாலும் சார் அருமையாக பண்ணுவார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிப்பாய் புரட்சி கூடம் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே நடந்தது வந்து ஃபோட்டோஸாக வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, அது உள்ளே ஒரு ஜெயில் மாதிரி வச்சு அது உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே அதுக்கான விளக்கமும் கீழே கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல பயன்படுத்தின இந்த மண் சிலைகள்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியல, சூப்பரா இருக்காங்க. ஆனா இந்த குதிரெல்லாம் லேட்டஸ்ட் மாதிரி இருக்கு. சுடுமண் உருவாக்கம் இதெல்லாம். அப்படியே உள்ள போனீங்கன்னா சிற்பங்கள். ஸோ சுடுமண் உருவாக்கம் வந்தோம்னா இப்படி ஒரு வழி போகுது. கல்வெட்டு கூடம். ஸோ அந்த காலத்தில் தமிழில் எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன எழுதியிருக்காங்கன்னு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த கல்வெட்டு வந்து விஜயநாயக்கர் அரசனால 1605
ஏடியில் போட்டிருக்காங்க. கல்வெட்டு முடிச்சுட்டு அப்படியே போனோம்னா ஸ்டாச்சூஸ், சிற்பங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப பழசு. விஷ்ணு சிலை. எல்லா சாமி சிலைகளும் இங்க இருக்கு. ஸ்டாச்சு முச்சோம்னா அஞ்சல் தலைகள் கூட போட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ், இங்க ஸ்டாம்ப்ஸ் இருக்கு, போஸ்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்திய தபால் தலைகள், போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ். ஸோ இதுதான் இந்தியன் போஸ்ட். இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சது இங்கிலாந்து கவர்மெண்ட் தான் தெரியும். இருக்கலாம், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இதுல என்ன போஸ்ட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம போறோம். சிற்பங்களை பத்தி இங்க போட்டிருக்காங்க. 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனா ஆயுதங்கள் வடிவமைக்க தொடங்கின. ஸோ இந்த இது இருக்கு ஹிஸ்டரி. இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நம்ம வேலூர் கோட்டையை அழகா இல்ல சின்னதா வடிவமைச்சிருக்காங்க. இதோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். அழகா பார்க்கலாம். நம்ம இங்க இருக்கிறோம். இதுதான் மியூசியம். இங்க மசூதி இருக்கு, அங்க சர்ச் இருக்கு, அங்க கோயில் இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா பார்த்துடலாம். இந்த பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் வந்து ஜெயிலுன்னு நினைக்கிறேன். திப்பு சுல்தான் அழைச்ச ஜெயில்னு நினைக்கிறேன். திப்பு சுல்தான் தானே? எங்க ஸ்கூலுக்கு பண்ணாதான் தெரியும், எனக்கும் தெரியாது. இங்கதான் ஜெயில் இருக்கு. நீங்க மேல வாக்கிங் வந்தீங்கன்னா இது பார்க்கலாம், இல்ல நம்ம சுத்தி வரப்ப பார்க்கலாம். ஸோ கோயில், வேலூர் ஃபோர்ட். என்னென்ன இருக்கு இது உள்ள? கவர்மெண்ட் மியூசியம், ஏஎஸ்ஐ ஆஃபீஸ், ஜலகண்டேஸ்வர் டெம்பிள், சென்ட் ஜான் சர்ச், மாஸ்க், பாஷா மஹால், பேகம் மஹால், கென்னடி மஹால், திப்பு மஹால், ஹேடரி மஹால், ஃபோர்ட் கார்டன், மார்ட், ராம்பால் வால், போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல், பீரியட் கார்டன். தேர் கூட வச்சிருக்காங்க பாருங்க. தேர் இங்க இருக்கு. ஓகே, ஸோ அப்படியே இங்கேருந்து வெளியே போனோம்னா அடுத்தது ஸோ இந்த ஃபோட்டோட ப்ளூ பிரிண்ட் பார்த்து வந்தோன்னா அப்படியே தமிழ சிற்ப கூடம் இருக்கு. ஜெயின் நம்ம இவர் பார்த்தா புத்தர்னு தோணுது, ஆனா இவர் புத்தர் இல்ல, தீர்த்தங்காரன்னு போட்டிருக்கு. இப்பதான் ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துடும். விலங்கியல் கூடம், ஜுவாலஜி கேலரி. தமிழ்நாட்டில் பொதுவாக காணப்படும் விஷமுள்ள நாகப்பாம்புகள் இங்க இருக்கு. அது இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாத்தீங்களா, இந்தியன் மயில்.
சூப்பரா இருக்கு. இது ஆக்சுவலி வந்து ரொம்ப பழமையா இருக்கும். அது அப்படியே சிலை மாதிரி வச்சிருக்காங்க. தெரியுதா? இங்க பாருங்க, கழுதை புலி மான் சாப்பிட்ற மாதிரி. இது எல்லாமே உண்மையானது. அதை அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்க குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், பார்ப்பாங்க. வவ்வால் பாருங்க, இது சிறு தேனி எலும்புக்கூடு. ஓ, சீட்டா. இது அழகா வச்சுக்கோங்க. தலையை எவ்வளவு பெருசு பார்த்தீங்கன்னா அதுக்கு. குள்ளநெறி எலும்புக்கூடு. இங்க பாருங்க, பாம்புங்களோட கிட்ட வந்து காட்டுங்க. இதுதான் பச்சை பாம்பு. மெலிசா இருக்குது, ஆனா ஒயிட் ஆயிட்டு இருக்குது. பாருங்க, ஆமா, பயங்கரமா இருக்குல்ல. நீர்வாழ் பறவைகள். இது எல்லாமே தண்ணியில் இருக்கிற பறவைகள். இதுல நீங்க எத்தனை பார்த்திருப்பீங்க? கிங்ஃபிஷர் கூட தண்ணியில் இருக்கு பொழுது. கிங்ஃபிஷர், வாத்து தெரியும், கொக்கு, நல்லா இருக்கு. இது உள்ள அப்படியே போனீங்கன்னா விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் கேலரி அப்படியே உள்ள வந்தா. இங்க பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். தாத்தா வணக்கம் தாத்தா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் யாரும் தெரியுமா? மேக்ஸோட புலிடா அவரு. சயின்டிஸ்ட் கேலரியில ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கிளாஸ் போட்டுருக்காரு. இப்போ இந்த கிளாஸோட ஃபார்முலா அவர் கண்டுபிடிச்சு தருவாரா? தாத்தா இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா போயிட்டாரு. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவர் வந்து இவரோட ஒரிஜினல் போட்டோ இதுவான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐன்ஸ்டைன் யாருன்னா ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாம். ஸோ அவர் தான் இங்க வந்து பிறந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேஸ்கட் அப்படி இருக்குது. அவரு தப்புனா திட்டாதீங்க, எனக்கு அப்படி தோணுது. நம்ம நாட்டுல பிறந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே ஸ்டீஃபன் ஹாக்கிங். புக்கை படிக்க எனக்கு டைம் இல்லை, பட் இவங்க எல்லாமே ஒரு சயின்டிஸ்ட். இவங்கள மாதிரி நம்மளும் சயின்டிஸ்ட் ஆகணும். உங்க பசங்களும் சயின்டிஸ்ட் ஆகணும். புதுசாக எதனா கண்டுபிடிச்சோம்னா வர ஃபியூச்சருக்கு என்ன மாதிரி எதனா பேசுறாங்க பார்த்தீங்களா, வீட்டில இருந்தே பேசலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம பேசுற மரத்தை பார்க்கலாம். இது என்னது? பேசும் மரம் கூடம். ரியல் ட்ரீ இல்லை, இல்ல இங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் எதெல்லாம் பேசணுன்ற மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு. இங்க பாடுறா. ஹலோ, ஆன் பண்ணா பேசணும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஹலோ ஹலோ, இப்போ ஆஃப்ல இருக்கு. ஆன் பண்ணா பேசும். இலைகள் என் கரங்கள் பாவைக்கு கோடு உனக்கு உண்டு. இலைகள் என் இதய துடிப்பு. ஒவ்வொரு நொடியும் உனக்காக ஆக்சிஜன். பூமி தாய் என் தெய்வம். அவள் தந்த மனைவியை தனியாக மாற்றி உனக்கு ஊட்டுகிறேன். கல்லால் நடித்தால் மாங்காய் வேண்டி, கோடாரியால் வெட்டினாய் வீடு கட்ட. பேசும் மரம் பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா மைண்ட்ல ஐடியா வேலையே நம்ம எங்க இருக்கிறோம்ட்டு நம்ம எங்கேயோ உள்ள வந்தோம். அந்த பக்கத்துல இருந்து வரும்னு பார்த்தா வேற பக்கத்துல இருந்து வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே எதிர்க்க இருக்கிற பில்டிங்க்கு போகலாம். ஆமா, இது வந்து புதுசா புதுப்பிக்கப்பட்ட மியூசியம். நம்ம இப்ப போகும்போது ஏற்கனவே இந்த மியூசியம் ரெண்டுமே இருந்ததுதான். இதுல புதுசா கொஞ்சம் ரெனிவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எல்லாமே பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். இப்படி போய் இங்க பாரு மனிதர்கள். இது மறந்துட்டுமே. எவாலுவேஷன் ஆஃப் ஹியூமன். இப்படில இருந்து தான் மனிதர்கள் இப்படி ஆனாங்க. மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி. இங்க ஒரு ஸ்கெலிட்டன் வச்சிருக்காங்க. ஆனா இது பொம்மை ஸ்கெலிட்டன் தான்.
கிட்னி இப்படி இருக்கும், காதுக்குள்ள இப்படி இருக்கும், லிவர், அந்த மாதிரி உடல் உறுப்புகளை வச்சிருக்காங்க. வெளிச்சமே இல்லையே. வேணாம் போலாம். இங்கெல்லாமும் என்ட்ரன்ஸ்லயே வந்து பழைய பழைய சிற்பங்கள்லாம் வச்சிருக்காங்க. இது பாருங்க, அந்த காலத்துல யூஸ் பண்ண பீரங்கி, குண்டு. இது கிபி 18ஆம் நூற்றாண்டு கேனான் பீரங்கி, அதோட வெடிகுண்டு. குடுவை. ஓ, வெடிமருந்து குடுவை. இது உள்ள வெடிமருந்து போடுவாங்க பொழுது. இது உள்ள இருக்கு, ஹோல்ஸ்மா இருக்கு. இது உள்ள போட்டு பத்த வச்சு இது உள்ள போடுவாங்க. இது என்னதுன்னு தெரியல. அப்புறம் இங்க ஒரு சாமி இருக்காங்க. அப்படியே நம்ம உள்ள போலாம். அங்கே ஒரு பீரங்கி இருக்கு, அதையும் பார்க்கலாம். பச்சை கல் தொட்டியாங்க இது. கல் குண்டு. உள்ள வந்தோடனே கணேசர், 13ஆம் நூற்றாண்டு கணேசர். அப்பத்துல இருந்தே அந்த காட்ஸ் இருந்திருக்கிறாங்க. போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னா 100 rupees சார்ஜ் பண்றாங்க. புவியியல். இது உள்ள கல்லுங்கெல்லாம் வச்சிருக்காங்க. கருப்பு கல்லு. ஒரு கல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இதான் நவரத்னங்கள். ஜுவாலஜி, புவியியல் முடிச்சுட்டு அப்படி திரும்பினா இந்த திருப்பி பேர்ட்ஸ்லாம் இருக்கு. இதை போட்டுக்குது, படிச்சுக்கோங்க. குயில், புறா, ஓனா அப்படி இருக்கு. கடல் ஆமை ஓடு. எவ்வளவு பெரிய ஓடு பாருங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள். அந்த பேரே நம்ம மறந்துட்டோம்ல. பட்டர்ஃபிளைஸ் எத்தனை வகையா இருக்கு பாருங்க. ஜென்சி, வண்ணத்து பூச்சின்னா தெரியுமா? பட்டாம்பூச்சி மட்டும் தான் தெரியும். பட்டாம்பூச்சிடி தெரியும். இது என்னன்னா, இது ஒரு படத்துல பாத்துறேன், பாக்ஸ் லைஃப்ல அந்த மாதிரி இது வண்டு. சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி கணேசர்.
இது உள்ள ரொம்ப சூப்பரா இருக்கு. ராஜாக்கள் பயன்படுத்திய கத்தி, வால் சொல்லுவாங்க, வால். அவங்க விளையாடிய பல்லாங்குழி இருக்கு, ஸ்டாச்சுஸ் இருக்கு. பாத்தீங்களா பால், ஒரு வாளுக்கும் ஒரு வித்தியாசம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபைட். ஆனா கை வந்து இப்போ நம்ம சைஸ் கை தான் இருக்கு. அது புடி அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாவே இருக்கு. அப்ப அந்த காலத்துல நம்மளமா தான் இருக்காங்க. ஆளு ரொம்ப ஜெய்சாண்டிக்கலாம் இல்லை, ஏன்னா இந்த கை போற அளவுக்கு கத்தி இருக்கு. அந்த மாதிரி ஆகணும்னு எனக்கு ஆசை இல்லை. செடி சட்டி, கரி மண்பண்டங்கள் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, ஓ பிபி. ஸோ ஒரு சில இதெல்லாம் நான் பேர் சொல்ல, நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். உங்க பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் புதுசா இருக்கும். இது பழசுதான், ஆனா நீங்க புதுசா காட்டலாம். ஆமா, இருக்கு தெருக்கூத்து. இந்த மாதிரி வேஷம் போடுவாங்க, அதுக்கான காஸ்டியூம்ஸ். இங்க பாத்தீங்களா மேல இங்க ஒரு ஊஞ்சல் இருக்கு. டவல் இருந்துச்சுன்னா போட்டு இழுத்து உக்காரலாம். ரஜினி படத்துல வர மாதிரி, படையப்பா படத்துல வர மாதிரி போட்டு இழுத்து உக்காரலாம். சேர்ல கட்டியிருக்காங்க மேல. அது எவ்வளவு பழசுன்னு தெரியல. பட்டு எப்படி நெய்யறதுன்ற போட்டோ. இதுதான் பட்டு நூல். அப்புறம் இசைக்கருவிகள் இருக்கு. ஸோ இங்க ஒரு சிலம்பம் இருக்கு. இந்த சிலம்பம் வந்து இதுதான் சிலம்பம். கொம்புல இப்ப சுத்துறாங்க, அதுவும் சிலம்பம் சொல்றாங்க. ஆனா இது கையில வந்து சூப்பரா இருக்கும். அதுல இருந்து செல் செல் சத்தம் வேற வரும். அதை தூக்கிலாம் போட்டு ரொம்ப அழகா ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. அது கிளாஸ்லாம் கூட இருந்துச்சு, என்ன அனுப்பலான்னு பார்த்தாங்க, நான் தான் போல. அப்படியே பொம்மைங்க இருக்கு, ஸ்டாச்சுஸ் இருக்கு. அப்படியே வெளியில போனா பார்த்து நாணயங்கள், பழைய காசுலாம் வச்சிருக்காங்க. வட இந்தியா நாணயங்கள் அப்படி தனியா இருந்தது போல. இங்க பாருங்க, ஒரு பைசா, அரணா, கால்னா, அரை ருப்பி, ஒரு பைசா, ஒரு அண்ணா, 1 ரூபி ஃபாரின் காயின் ஒன்று இருக்கு. 50 பைசா, 20 பைசா, 10 பைசா. நான் வந்து 5 பைசா வரைக்கும் 5 பைசாலேருந்து நான் செலவு பண்ணிக்கிறேன். இப்போலாம் அது கிடையாது. இதோ இங்கே இருக்கு. இதெல்லாம் நான் செலவு பண்ண காசு. 5 காசுக்கு என்ன வரும்? ஒரு கிட்கேட் பிஸ்கெட் வரும். அப்புறம் அது வந்து 25 பைசா ஆச்சு. 3லாம் நான் பார்த்ததில்லை. 10 பைசா யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தேன், அதான் ஞாபகம். அந்த காசில் நம்ம என்ன வாங்கியிருக்கோம். அவ்வளோதான், அதோட இந்த இடம் முடியுது. அப்படியே இங்க வந்தோம்னா இங்கேயும் பண்டைய காலத்துல பயன்படுத்தின பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. இது என்ன இது? இழப்பழம் ஏதோ போட்டுருக்காங்க. இங்க பாருங்க, பேசி இதுதாங்க டிஸ்கு, இதுதாங்க டிஜே போர்டு, இப்படிதாங்க பண்ணுவோம். இப்பதான் லேட்டஸ்டா மாறிச்சு தெரியுமா? இந்த டிஸ்கு, கிராமபோன் அப்பப்ப கண்டுபிடிச்சது. கிராமபோன் இதை வச்சுதான் நம்ம டிஜே கன்சோல் யூஸ் பண்றோம். ரிவேஸ் பண்ணா ரிவேஸ். இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? டேப் ரெக்கார்டர். இதுல தான் நம்ம கேசட் போட்டு பாட்டு கேட்டு, இதெல்லாம் நான் பாட்டு கேட்டிருக்கிறேன். இப்ப இருக்கிற பசங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கேமராஸ் இருக்கு. ஃபிலிம் ரோல் கேமரா.
இது இருக்கு பாருங்க ரோல். இது முக்கியமா காட்டுப்பா. இதுதான் ரோல், ஃபிலிம் ரோல். இதுல வந்து படமே எடுப்பாங்க. இது நான் என் பையனுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இங்க இருக்கு. கோமாளி படத்துல இருக்கா? அது கூட பார்க்கல. அப்புறம் இது என்னது? புதிய கற்கள். இது என்னன்னு தெரியல. ஓ, அந்த காலத்துல யூஸ் பண்ண கல் பொழுது இதை வச்சுதான் ஃபயர் வர வச்சிருக்காங்களோ. சிக்கி முக்கி கல்லுன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா இங்க வேற ஏதோ கேள்விப்பட்டுது. கல் ஆயுதங்கள். அப்படியே வந்தோம்னா ரொம்ப ரொம்ப பழமையான அந்த காலத்து சிற்பங்கள் பயங்கரமா வச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பாதுகாக்கிறாங்க பாத்தீங்களா? அது ரொம்ப அக்செப்ட் பண்ணும். இது தயார் பண்ணவங்களுக்கு தெரியாது இது இங்க இருக்கும், இவ்வளவு நாள் இதை காப்பாத்துவாங்கன்னு. ஆனா இங்க இருக்கு, அதை நம்ம பாக்குறோம். என்எஸ்ஆர் பாக்குறேன், 12th செஞ்சுரில இருந்து தான் பாக்குறேன். அப்படியே இதோட கம்ப்ளீட் ஆகுது. இங்க போனா இங்க கொஞ்சம் கல்லுங்கெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட பாதுகாக்கிறாங்க. நாங்க வந்து சின்ன வயசுல வந்தப்போ மழை டைம், இங்கெல்லாம் நிறைய நத்தைங்க இருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னு தெரியல, பாதுகாக்கிறாங்க. எல்லாம் கிளீன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க கல் இருக்கு, இங்க கல் இருக்கு. அந்த முருகர் சிலையை காணுமே, எங்க அந்த முருகர்? வைரல் முருகர். ஸ்டாச்சூஸ் பாருங்க, லிங்கம். இதுதான் அசல் லிங்கம். இதை போட்டிருக்காங்க பாருங்க. கந்தநேரி வேலூர் வட்டம், கிபி 16ஆம் நூற்றாண்டு லிங்கம். ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்க எல்லாருக்கும் இந்த ஜூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணாததை விட எக்கச்சக்கமாக உங்க பசங்களுக்கு காட்டலாம். கண்டிப்பாக கூட்டின்னு வாங்க. உங்கள் ஊரில் எதனா ஜூ இருந்தாலும் அங்கே கூட்டிகிட்டு போங்க பிள்ளைகளை. ஃபோனுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அருங்காட்சியகத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பசங்க உங்ககிட்ட கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க, அறிவு வளரும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.